டுவெல்த் அக்கௌண்டன்சில நம்ம யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் சம் வந்து 17th சம் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம சேனல்ல வந்து அக்கௌண்டன்சி 12th அக்கௌண்டன்சிக்கு வந்து அதாவது யூனிட் வைஸா என்ன செய்யறோம் அப்படின்னா, இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, டீடைல்டா வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறோம். அதாவது என்ன அப்படின்னா, டெபிட் சைடு வந்து ஏன் இந்த என்ட்ரி வந்து என்ன ரீசன்க்காக நம்ம வந்து டெபிட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்றோம். அதே மாதிரி கிரெடிட் சைடு வந்து ஏன் வந்து இந்த என்ட்ரியை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன் சொல்லி சொல்லி வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து கிறிஸ்டல் கிளியரா பார்க்குறோம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் வைஸா போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம்மே வந்து நம்ம கவர் பண்ணிட்டு வர்றோம். ஓகேவா? அப்போ இந்த வீடியோல வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல 17th சம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வர்றீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோரர் 100. நம்ம சேனல்ல வந்து 12th வந்து சப்ஜெக்ட் வைஸா வந்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்டுமே என்ன செய்யுங்க அப்படின்னா, உள்ள எல்லா வீடியோஸுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதாவது நீங்க இல்லஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் வந்து சொல்யூஷன் போடுறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, யூனிட் வைஸா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் சம்முக்குமே வந்து நம்ம என்ன போட்டுட்டு இருக்கோம்னா சொல்யூஷன் வந்து இன்டெப்தா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் சம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 16th சம் அப் டு 16th சம் வரைக்கும் என்ன பண்ணியாச்சுன்னா லாங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12th வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இங்கிலீஷ், அதாவது லாங்குவேஜ் இருக்கா இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்குமே வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதாவது தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது விரிவானம் இருக்கா நம்மளுக்கு, அதுல உள்ள விரிவானம் வந்து எப்படி எழுதுறதுங்கிறதே வந்து ரிவிஷன் மோட்ல வந்து ஷார்ட்ஸா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம தமிழுக்கு உள்ள ஷார்ட்ஸ் செக் பண்ணுங்க. சரியா? அப்போ தமிழுக்கு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல வந்து அதுக்கும் வந்து லாங் வீடியோ ஃபார்மட் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? அதே மாதிரியே நம்ம இங்கிலீஷ் இருக்கா, இங்கிலீஷ்க்கு வந்து லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. லாங் வீடியோல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேராகிராஃப் வந்து என்ன பேசிஸ்ல வந்து எழுதுனா நமக்கு மார்க்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய கிடைக்குங்கிற பேசிஸ்ல வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம லாங் வீடியோ போட்டிருக்கோமா, அந்த லாங் வீடியோல நீங்க பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூனிட் 1ல உள்ள இல்லஸ்ட்ரேஷன் சம் வந்து 17 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா 16th இல்லஸ்ட்ரேஷன் வரைக்கும் கவர் பண்ணி வீடியோஸா போட்டிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவுமே வந்து அக்கௌண்டன்சிக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் ரெண்டையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா, நீங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க சம் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன் பிட்வீன்ல எங்கேயுமே வந்து ஸ்டக் ஆகாது. அதே மாதிரியா எந்த டேட்டாவுமே வந்து உங்களுக்கு என்னது பேலன்ஸ் ஆகாம எந்த ஃபார்மட்டுமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டீட்டெயில்டா வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல உள்ள அக்கௌண்டன்சிக்குள்ள எல்லா சம்முமே வந்து நீங்க லாங் வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? சரி, நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 17 வந்து பார்க்க போறோம். சரி, ஒரு சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரி, 17th இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது கிவன் டேட்டா வந்து டேபுலர் காலம் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதர் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி வேற என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட். சரியா? அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சமுக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். சம் ஃப்ளோனா என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒவ்வொரு ஃபார்மட்டையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறது அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சம்க்குமே சம் ஃப்ளோன்னு சொல்லி போடுறோம். ஓகே, சம் ஃப்ளோல ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம் அப்படின்னா, இந்த சம் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறது போகிறோம். என்னன்னா ப்ரிப்பேர் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இப்பதான் வந்து நம்ம சம்ல ரீட் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரியா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்க போறோம். சரியா? ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, அதாவது டோட்டல் டெப்டார் ஃபார்மட் போடணும். சரியா? அதாவது ஆனா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறது என்னது, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஆனா என்ன ரீசன்க்காக ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? ஆனா வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரேடிங்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பேலன்ஸ் ஷீட்டும். ஆனா ஏன் நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம்
அப்படின்னா என்ன ரீசன்க்காக ஃபர்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ் பண்றோம் ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா அந்த கிரெடிட் சேல்ங்கிற என்ட்ரி வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆனா இந்த கிரெடிட் சேல் வந்து கிவன் டேட்டால என்ன பண்ணல, அவங்க வந்து கொடுக்கல, எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த ரீசன்க்காக என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் சேல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? அப்போ ஸ்டெப் 1 வந்து நம்ம முதல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ கிவன் டேட்டாவை எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ என்ன ஃபார்மட் போட போறோம் நமக்கு தெரிஞ்சிச்சா? டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட் என்ன பர்பஸ்க்காக போட போறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். ஓகே, சரி, ஒரு ஃபார்மட் போட போறோம்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபார்மட்டை ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு வருவோம். சரியா? என்ன ஃபார்மட்? டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட். சரி, என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல். சரியா? அப்போ ஒரு ஃபார்மட் எடுத்தோன்னே நம்ம யூஸ்வலா என்ன பார்க்கணும் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் தான் பார்க்கணும். சரியா? அப்ப கிவன் டேட்டால கொடுத்துருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரி, அப்போ கிவன் டேட்டாவை இந்த மாதிரி டேப்லெட் காலமாவும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அதர் டீடைல்ஸ்ங்கிற ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து எந்தெந்த என்ட்ரிலாம் வந்து டோட்டல் டெப்டாஸ்ங்கிற ஃபார்மட்டுக்கு வருங்கிறது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மட் வந்து கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலம் சம்ல கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா. அதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, டேட் வைஸா கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா 1/4/2017 சொல்லிட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியா 31st மார்ச்னு சொல்லிட்டு அதுவும் 2018 மென்ஷன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ எப்படி வந்து இந்த இதை வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதாவது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு இயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரலா கான்ட்ராஸ்டா இன்னொரு இயர் கொடுத்துருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இயர் என்ன கொடுத்துருக்காங்க 2017. அப்போ செகண்ட் இயர் வந்து 2018. அப்போ இந்த இயரை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த 2017ங்கிறது என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி. சரி, அப்போ டிஃபால்ட்டா என்ன இருக்கும், 17 வந்து ஓப்பனிங் அப்படின்னா 18 என்ன அப்படின்னா க்ளோசிங். ஸோ நம்ம ஓப்பனிங் க்ளோசிங் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சரியா? எப்பயுமே டேரக்டா சம்ஸ்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க கிவன் டேட்டா. இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். சரி, அப்போ ஓப்பனிங் க்ளோசிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ என்ன ஃபார்மட் போட போறோம், டோட்டல் டெப்டா. சரி, அப்போ டோட்டல் டெப்டாருக்கு ரிலேட்டடா என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. அப்போ ஒரு ஃபார்மட் எடுத்தோன்னா நம்ம என்ன என்ட்ரி யூஸ்வலா போடுவோம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். சரி, இப்போ என்ன ஃபார்மட் போட போறோம், டோட்டல் டெப்டார். ஸோ டோட்டல் டெப்டாருக்கு என்ட்ரி என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, என்ன என்ன வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா சண்டே டெப்டார். அப்போ சண்டே டெப்டார் அப்படின்னா அது எந்த ஃபார்மட்ல தான் வரும், டோட்டல் டெப்டாரை தான் வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா வந்து சண்டே டெப்டார் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து டெப்டார்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா இந்த மாதிரி சண்டே டெப்டார்னு கூட கொடுத்துருப்பாங்க. சரி, அப்போ அது என்ன ஃபார்மட்ல யூஸ் பண்ண போறோம்னா டோட்டல் டெப்டார். சரி, எது ஓப்பனிங் என்ட்ரின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா நம்ம தான் வந்து மேலே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த 2017 கீழே உள்ள இந்த செட் ஆஃப் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஓப்பனிங் கூடியது. அதே மாதிரி 2018 கீழே உள்ள எல்லா என்ட்ரிஸுமே வந்து என்ன அப்படின்னா க்ளோசிங் கூடியது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போட போறோம். அது என்னது, டோட்டல் டெப்டா சொல்லுது. அது என்ன அமௌண்ட்னா 2,50,000. சரி, இப்போ இந்த 2,50,000 ஃபார்மட்டை நம்ம எடுத்து பார்க்க போறோம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டோட்டல் டெப்டா சைடு எந்த சைடு போட்டிருக்கு அப்படின்னா அதாவது டெபிட் சைட் டூ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி டெபிட் சைட் போட்டிருக்காங்க. சரி, நம்ம எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, 2,50,000. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம், அந்த 2,50,000 என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வந்து என்ட்ரி போட்டாச்சு. என்னன்னு போட்டிருக்கோம், 2. ஏன் அப்படின்னா டெபிட் சைடுங்கிறதுனால 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிற ரீசன்னால என்ன போட்டிருக்கோம், ப்ராட் டவுன் அப்படி, அதாவது B/D, அதாவது ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி 2,50,000 போட்டாச்சு. ஸோ என்ட்ரி போட்ட அமௌண்ட் எல்லாம் டிக் பண்ணிட்டே வாங்க. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஓப்பனிங் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே பேரலா என்ன போட்டுருங்க, க்ளோசிங் என்ட்ரியும் போட்டுருங்க. அப்போ அதே அதே காலத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டா பாருங்க 3,50,000. சரி, அதுதான் என்ன அப்படின்னா டெப்டாரோட க்ளோசிங் பேலன்ஸ். சரி, அப்போ ஃபார்மட்ல க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கிரெடிட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்னா கிரெடிட் சைடு வந்து என்ன செய்ய போறோம், அந்த என்ட்ரியை போட போறோம். சரி, அப்ப கிவன் டேட்டால செக் பண்ணிட்டு வாங்க எவ்வளவு அமௌண்ட்னு, 3,50,000. ஸோ அந்த 3,50,000 என்ட்ரி போட்டாச்சு. டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ல கிரெடிட் சைடு வந்து என்ன போட்டாச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் என்ட்ரியே போட்டாச்சு. கிரெடிட் சைடுங்கிறனால என்ன செஞ்சிருக்கோம், பைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸுங்கிறனால
கேரி டவுன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டாச்சு. அப்போ 2 என்ட்ரி வந்து கிவன் டேட்டால கொடுத்துருக்கிறது போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அப்போ இந்த ஓப்பனிங் க்ளோசிங் வந்து போட்டாச்சு. வேற என்ன என்ட்ரிலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதர் டீடைல்ஸ்ல பாருங்க. இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு, இந்த ஓப்பனிங் க்ளோசிங்ல உள்ளது வந்து நம்ம என்ட்ரி போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னா அதர் டீடைல்ஸ் எடுத்துக்கோங்க. அதர் டீடைல்ஸ்ல வந்து டோட்டல் டெப்டார் ஃபார்மட்க்கு என்னென்ன என்ட்ரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். சரி, இப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ட்ரிஸ் வந்து நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ டோட்டல் டெப்டார்ஸ்க்கு எந்தெந்த என்ட்ரிலாம் வரும்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, அதாவது நீங்க ஃபார்மட்ட இந்த கொடுத்துருக்க கிவன் டீடைல பாருங்க. டீடைல்ஸ் வந்து அதுலயே வந்து நேம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெப்டார்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரிலாம் வந்து எந்த சைடு வரும், எந்த ஃபார்மட்ல வரும் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ல வரும். சரி, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார். சரியா, அப்ப நேம்ல என்ன கொடுத்துருக்காங்க, டெப்டார். அப்ப அது என்ன ஃபார்மட்ல தான் வரும் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ல தான் வரும். சரியா, நம்ம டோட்டல் டெப்டார்ங்கிறது வந்து குட்டியாக என்ன ஹிண்ட் எழுதிருக்கோம் அப்படின்னா டிடி, அதாவது டிடி அப்படின்னா டோட்டல் டெப்டார் மீனிங். சரி, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 5,35,000. சரி, அப்போ ஃபார்மட் எடுத்து செக் பண்ணி பாருங்க. கேஷ் ரிசீவ்டுன்னு இருக்கு. அப்போ கேஷ் ரிசீவ்டு அந்த டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல எந்த சைடு வருது அப்படின்னா கிரெடிட் சைடு வருது. ஸோ அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 5,35,000 சொல்லி பார்த்தீங்க. ஸோ அந்த 5,35,000 என்ன செஞ்சாச்சு, கேஷ் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடு வந்து போட்டாச்சு. கிரெடிட் சைடு போடுறதுனால பைன்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். சரியா, அப்போ டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல 3 என்ட்ரி வந்து போட்டாச்சு. சரி, அதே மாதிரியா கிவன் டேட்டாவை செக் பண்ணி பாருங்க வேற என்ன என்ட்ரி வந்து டோட்டல் டெப்டார்க்கு ரிலேட்டடா வருது அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டல் டெப்டார்ல நம்ம என்ன ஃபார்மட்லயே பார்த்தோமா, என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலோடுன்னு வருது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அலோடு வந்து இங்க கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. சரி, டிஸ்கவுண்ட் அலோடு வந்து எவ்வளோன்னு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,25,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த 25,000 வந்து ஃபார்மட்ல போட போறோம். சரி, அப்போ டோட்டல் டெப்டார், அதாவது டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல டிஸ்கவுண்ட் அலோடு எந்த சைடு வருது, கிரெடிட் சைடு. அமௌண்ட் எவ்வளோ பார்த்தோம் நம்ம, அமௌண்ட் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்ன செய்ய போறோம்னா அந்த 25,000 என்ட்ரி போட போறோம். சரியா, அப்போ டிஸ்கவுண்ட் அலோடுன்னு எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு வரும். ஸோ டிஸ்கவுண்ட் அலோடு வந்து போட்டாச்சு. அப்போ எல்லா என்ட்ரியுமே என்ன செஞ்சாச்சு, கிவன் டேட்டாவை செக் பண்ணி பாருங்க. கிவன் டேட்டால வந்து எதுவும் வந்து டோட்டல் டெப்டார்ஸ் ரிலேட்டடா என்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. எல்லா என்ட்ரியுமே என்ன செஞ்சாச்சு, நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ என்ன செய்வோம், யூஸ்வலா எல்லா என்ட்ரி லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா பேலன்சிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, இப்போ கிரெடிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரி இருக்கா, 3 செட் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 9,10,000 சொல்லிட்டு கிரெடிட் சைடு வருது. சரி, இப்போ இந்த 9,10,000 வச்சு எப்படி பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, டெபிட் சைட்ல பாருங்க ஒரே ஒரு என்ட்ரி தான் போட்டிருக்கோம். என்ன என்ட்ரி போட்டிருக்கோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி, அதாவது 2,50,000 மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ அதை எடுத்து கிரெடிட் சைடு என்ன செய்வோம், யூஸ்வலா லெஸ் பண்ணுவோமா. அப்போ அப்போ லெஸ் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா, அப்ப எந்த 2 வேல்யூவை வந்து லெஸ் பண்ணணும் அப்படின்னா 9,10,000 கிரெடிட் சைடு வந்திருக்கா, அந்த என்ட்ரியும் அதே மாதிரி டெபிட் சைட்ல வந்து 2,50,000 ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அது ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது, 6,60,000 வருது. சரி, இந்த 6,60,000 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். சரி, இது என்ன ஃபார்மேட், டோட்டல் டெப்டார் ஃபார்மேட். அப்போ டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மேட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா கிரெடிட் சேல். சரி, அப்போ கிரெடிட் சேல் எவ்வளவு அமௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 6,60,000 விசிபிளா இருக்கு உங்களுக்கு, 6,60,000. சரி, அப்போ அந்த 6,60,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதை டெபிட் சைடு தான் போடணுமா. டோட்டல் டெப்டார் ஃபார்மேட்ல பேலன்சிங் ஃபிகர் எந்த சைடு வரும்னா டெபிட் சைடு. ஸோ அதை எழுதியாச்சு, பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லி கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு எழுதி டெபிட் சைடுங்கிறதுனால 2ன்னு மென்ஷன் பண்ணி அந்த 6,60,000 வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பேலன்சிங் ஃபிகர். ஸோ அதை டெபிட் சைடு வந்து என்ட்ரி போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா டெபிட் சைடில் இப்போ 2 என்ட்ரி ஆயிடுச்சு. சரியா, வந்து 2,50,000 ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 2 என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ என்ன செய்ய போறோம்னா இந்த 2 என்ட்ரியை ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 2,50,000 6,60,000 ஆட் பண்ணா 9,10,000 சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் வருது. அப்போ டெபிட் சைடும் 9,10,000 வருது, கிரெடிட் சைடும் என்ன வருது 9,10,000 வருது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு, டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் என்ன செய்யுது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ கிரெடிட் சேல்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 6,60,000 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா, அப்போ என்ன செய்ய போறோம், நம்ம ஸ்டெப் எழுதிருந்தோமா, அதுல கொண்டு போய் எழுதிருங்க. அப்ப ஸ்டெப் 1 வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், டோட்டல் டெப்டார் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்,
கிரெடிட் சேல் எவ்வளோ அமௌண்ட் 6,60,000 அப்படி சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 1 வந்து என்ன செஞ்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதாவது டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட் போட போறோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஆனா சம்ல ஆக்சுவலா நம்ம என்னதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரேடிங்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பேலன்ஸ் ஷீட்டும். எதுக்காக நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, சம்ல கிவன் டேட்டால கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் ஏன் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஆக்சுவலா என்ட்ரி தேவை, கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து தேவையா? அதாவது நீங்க ட்ரேடிங்ல செய்யும் போது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, பர்ச்சேஸ் வந்து தேவை. சரியா? இந்த சேல்ஸ் வந்து இப்பதான் நம்ம வந்து ஃபார்மட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ வேற என்ன என்ட்ரி தேவை அப்படின்னா, பர்ச்சேஸும் தேவை. அந்த பர்ச்சேஸ் வந்து கிவன் டேட்டால கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, கிரெடிட் பர்ச்சேஸ் எந்த ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டாங்கிற ஃபார்மட்ல. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போறோம், ஸ்டெப் 2 வந்து நம்ம வந்து ஃபார்மட் போட போறோம். என்ன ஃபார்மட்னா, டோட்டல் கிரெடிட்டர். சரி, ஒரு ஃபார்மட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மட்டை ஒரு சின்ன கிளான்ஸ் விட்டுறலாம். சரியா? அப்ப டோட்டல் கிரெடிட்டாருங்கிற ஃபார்மட்ல என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். சரியா? கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா ஒரு ஃபார்மட்டை எடுத்தோன்னே யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் எங்க இருக்கு, எந்த சைடு வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ்ங்கிறதுனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வருது, கிரெடிட் சைடு வருது. அதே மாதிரியா டெபிட் சைடுல என்ன வரும், அப்ப டிஃபால்ட்டா க்ளோசிங் பேலன்ஸ் வரும். ஓகேவா? அப்ப டோட்டல் கிரெடிட் ஃபார்மட்ல உள்ள ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரியும் க்ளோசிங் பேலன்ஸ் என்ட்ரியும் நம்ம இப்போ போட போறோம். ஓகேவா? சரி, அப்ப கிவன் டேட்டாவை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம என்ன காலம் எடுத்திருக்கோம், கிவன் டேட்டால உள்ள ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் என்ட்ரி எடுத்திருக்கோம். சரி, இப்போ என்ன ஃபார்மட் போட போறோம், டோட்டல் கிரெடிட்டர்ஸ். அப்போ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் எப்படி வந்து சம்ல வந்து நேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சன்ட்ரே கிரெடிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் பண்ணிருக்காங்க. அப்ப சண்டே கிரெடிட்டாஸ் அப்படின்னா அது என்னதான், ஆக்சுவலா கிரெடிட்டாஸ் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சண்டே கிரெடிட்டாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன போட போறோம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். அப்போ ஓப்பனிங் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம், எது ஓப்பனிங், எந்த செட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து ஓப்பனிங், எந்த செட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து க்ளோசிங்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கோம். சரி, இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட், 1,50,000. இப்போ இந்த 1,50,000 நம்ம ஃபார்மட்ல பார்த்தோமா, ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு வரும். சரி, அப்போ என்ன செஞ்சிருக்கோம், அமௌண்ட் எவ்வளவு, 1 லேக். அமௌண்ட் எவ்வளவு பார்த்தோம் நம்ம, 1,50,000. ஸோ அந்த 1,50,000 வந்து என்ன செய்ய போச்சு, ஃபார்மட்ல கிரெடிட் சைடு போட்டாச்சு. கிரெடிட் சைடுங்கிற ரீசன்னால பைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறனால ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து போட்டாச்சு. அடுத்து என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னா, டிஃபால்ட்டா க்ளோசிங் பேலன்ஸ் தான் போடணும். சரி, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்ல எந்த சைடு வரும் அப்படின்னா, அதாவது 2 சைடு, அதாவது டெபிட் சைடு வரும். சரி, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட்னு பாருங்க, 1,75,000. ஸோ என்ன செய்ய போறோம், அந்த 1,75,000 வந்து நம்ம என்ட்ரி போட போறோம். சரியா? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு போடுறோம், டெபிட் சைடு போடுறங்கிறதுனால க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். சரியா? ஏன் வந்து இவ்வளோ என்ட்ரி விட்டுட்டு நீங்க ஓப்பனிங் க்ளோசிங் வந்து ஃபர்ஸ்ட் போட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஏன் அப்படின்னா, அதாவது நம்ம எக்ஸாம்ஸ்ல பண்ணும்போது குயிக்கா பண்ணுவோமா, அப்போ அந்த வேகத்துல பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம மிஸ் பண்ற டேட்டா வந்து எதுவா இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஓப்பனிங் க்ளோசிங் தான் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, சம் செய்யும் போது இங்கேயே ஸ்டக் ஆயிடும். அந்த ரீசனுக்காக என்ன அப்படின்னா, யூஸ்வலா வந்து ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் மொத செட் ஆஃப் என்ட்ரியா வந்து ஃபார்மட்ல என்ட்ரி பண்ணிருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து டேட்டா எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகேவா? அப்போ ஓப்பனிங்கும் போட்டாச்சு, க்ளோசிங்கும் போட்டாச்சு. சரி, அப்போ கிவன் டேட்டால வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. அப்போ ஓப்பனிங் க்ளோசிங் உள்ள அந்த ஃபார்மட்ல வந்து எல்லாமே அந்த டேப்லெட் காலத்துல உள்ள எல்லா என்ட்ரியும் போட்டாச்சு. ஓப்பனிங் க்ளோசிங் வந்து ரிலேட்டட் டு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் உள்ள என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டர்ஸ்க்கு வேற என்ன செட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து நம்ம இருக்கு. அதுவும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலத்துல பார்த்தாச்சு, ஓப்பனிங் க்ளோசிங்ல உள்ள என்ட்ரி வந்து நம்ம பார்த்துட்டு அந்த என்ட்ரியை வந்து ஃபார்மட்லயே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதர் டீடைல்ஸ்ல உள்ளதை பார்க்க போறோம். சரி, டோட்டல் கிரெடிட்டர்ஸ் வந்து நம்ம வந்து குட்டியா எப்படி ஹிண்ட் எழுதிருக்கோம், டிசி, அதாவது டோட்டல் கிரெடிட்டர்ஸ் தான் வந்து இந்த மாதிரியா வந்து ஷார்ட் பண்ணி எழுதிருக்கோம். சரி, டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா, அப்ப என்ட்ரியை செக் பண்ணுங்க. இந்த இருக்கா, ஒரு என்ட்ரி இருக்கு,
கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ். இது எப்படி வந்து நீங்க கிரெடிட்டர்ஸ் ஃபார்மட்ல தான் வரும்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நேம்லயே இருக்கா? கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ் இருக்கு. அப்ப கிரெடிட்டர்ஸ் இருந்தா அது என்ன ஃபார்மட்ல தான் வரும்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ்ங்கிற ஃபார்மட்ல தான் வரும். எவ்வளவு அமௌண்ட்? 4,50,000. சரி, அப்போ என்ன செய்வோம் நம்ம? போய் ஃபார்மட்ல கேஷ் பெய்டு வந்து இந்த சைட்ல வரும்னு பாருங்க. இப்போ டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட்ல கேஷ் பெய்டு எந்த சைடு வருது? டெபிட் சைடு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தோம்? கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ் வந்து 4,50,000. அப்ப என்ன செய்வோம் நம்ம? அந்த 4,50,000யும் டெபிட் சைடு வந்து என்னன்னு போட்டாச்சு? டூ கேஷ்ன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஓகேவா? 4,50,000 போட்டாச்சு. அப்ப ஆல்மோஸ்ட் 3 என்ட்ரிஸ் போட்டாச்சு. வேற என்ன கிவன் டேட்டால என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேஷ் பெய்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அதாவது நம்ம டோட்டல் டெப்டார்ல என்ன போட்டோம்? டிஸ்கவுண்ட் அலோடுன்னு போட்டோம். அப்ப அதுக்கு அப்படியே பேரலா என்ன வரும்? இந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. சரியா? ஃபார்மட்லயே வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து எந்த சைடு போட்டிருக்கோம்? ஃபார்மட்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறத டூ சைடு, அதாவது டெபிட் சைடு வந்து போட்டிருக்கோம். சரி, எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா அதையும் பாத்துருங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 20,000. சரியா? அப்போ அந்த 20,000 வந்து நம்ம ஃபார்மட்ல என்ட்ரி பண்ண போறோம். போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் ரிசீவ் எந்த ஃபார்மட்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ்ல டெபிட் சைடுங்கிறதுனால 2 மென்ஷன் பண்ணி 20,000 போட்டாச்சு. இப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா என்ட்ரியுமே கிவன் டேட்டால கொடுத்துருக்கத வந்து போட்டாச்சு. அதர் டீடைல்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ்க்கு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவும் இல்லை. ஸோ என்ன செய்ய போறோம்? இதை பேலன்ஸ் பண்ண போறோம் டோட்டல் கிரெடிட்டர்ஸை. அப்போ என்ன செய்வோம்னா இது வந்து இந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ்ங்கிறதுனால எந்த சைடு வருது அப்படின்னா கிரெடிட் சைடு தான் வந்து பேலன்சிங் ஃபிகர் வருது. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா டெபிட் சைடில் உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ண போறோம். டெபிட் சைடில் உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா, அதாவது இது க்ளோஸ் பேலன்சிங் ஃபிகர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, டெபிட் சைடில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணா 6,45,000 சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும். சரி, அப்ப கிரெடிட் சைடு வந்து எது ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கா? என்ன இருக்கு? 1,50,000. ஸோ அந்த 1,50,000 எடுத்து என்ன செய்யணும்? யூஸ்வலா பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 4,95,000 வருது. சரியா? இந்த 4,95,000 தான் என்ன அப்படின்னா நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். அப்போ பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னா இது என்ன ஃபார்மட்? டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட். டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். சரியா? கிரெடிட் பர்ச்சேஸ்ங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்? 4,95,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த 4,95,000 கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து என்ன பிளேஸ்ல வரும்? அதாவது டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட்ல கிரெடிட் சைடு வரும். ஸோ என்ன செஞ்சாச்சு? கிரெடிட் சைடு வந்து என்ட்ரி போட்டாச்சு. என்னன்னு போட்டிருக்கோம்? பை பர்ச்சேஸ். ஏன் பைன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் சைடுங்கிறதுனால யூஸ்வலா என்ன பைன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பைன்னு போட்டாச்சு. எவ்வளோ அமௌண்ட் நம்ம லெஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 4,95,000. ஸோ அந்த 4,95,000 போட்டாச்சு. சரி, அப்போ பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ என்னது கிரெடிட் சைடு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 1,50,000யும் 4,95,000 ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர்ல எவ்வளவு கிடைக்குது? நமக்கு 6,45,000. அப்போ கிரெடிட் சைடு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 6,45,000. அப்ப டெபிட் சைடும் அதே மாதிரியே 6,45,000 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ போத் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு வந்து எப்படி இருக்கு? அமௌண்ட் வந்து சேமா இருக்கு. அப்ப நம்ம செஞ்சிருக்க ஃபார்மட் வந்து ரைட்டு. சரியா? அப்போ இந்த ஃபார்மட்ல இருந்து என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு அமௌண்ட்? 4,95,000. சரியா? அந்த 4,95,000மே நம்ம வந்து ஸ்டெப் 2ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிரெடிட் பர்ச்சேஸ் 4,95,000. அப்போ ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. அப்ப இவ்வளவு நேரம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போறோம். சரியா? அப்போ இப்போதான் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? சம்ல கேட்டிருக்க ப்ரிப்பரேஷனே பண்ண போறோம். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்து நம்ம கிவன் டேட்டால என்னெல்லாம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா வந்து நம்ம ஆக்சுவலா வந்து 11th வந்து கொஞ்சம் நம்ம ஃபெமிலியரா இருந்திருக்கோம். சரியா? மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்போ 12th ஸ்டார்ட் ஆனோடனே அதே தான் திரும்ப டு பி கண்டினியூடுங்கிற மாதிரியா திரும்பவும் உங்களுக்கு எங்க வருது? 12th வருது. ஸோ வந்து உங்களுக்கு பேசிக் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு கூட இதை வந்து
ஈஸியா வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ ட்ரேடிங் வந்துருச்சே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பயப்படாதீங்க. ட்ரேடிங் அப்படின்னா என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கிராஸ் ப்ராஃபிட். ஒண்ணு அந்த ட்ரேடிங் போடுறதுனால கிராஸ் ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லைன்னா சம் கேசஸ்ல வந்து என்ன வரும்னா கிராஸ் லாஸ் வரும். சரியா? அப்போ என்ன அப்படி இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம புரியுதா? ட்ரேடிங் அக்கவுண்ட்னா என்ன? என்ன ரீசனுக்காக ட்ரேடிங் அக்கவுண்ட் போடுறோம்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம். சரியா? சரி. அப்போ கிராஸ் ப்ராஃபிட்னா அது எந்த சைடு வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். இன்கேஸ் வந்து கிராஸ் லாஸா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சைடு வரும்? கிரெடிட் சைடு வரும். சரி, கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் முன்னாடி கிடைக்கிறது தான் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட். சரி, அதே மாதிரியா அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கா, அது வந்து என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி நெட் ப்ராஃபிட். ஓகேவா? என்ன நேம் வந்து சிமிலரா இருக்கா? அதாவது கிராஸ் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் நேம் சிமிலரா இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட்ங்கிறது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்பென்சஸ். சரியா? கிராஸ் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்பென்சஸ். அப்போ நெட் ப்ராஃபிட் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்ங்கிறது என்னது அப்படின்னா அதாவது அதுதான் வந்து எங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்ப நெட் ப்ராஃபிட் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் ஏர்னிங்ஸ். சரியா? அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ட்ரூ ஏர்னிங்ஸ். இதுதான் வந்து நம்மளோட ஏர்னிங், நம்மளோட எவ்வளவு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வந்து சொல்றதுதான் நெட் ப்ராஃபிட். ஓகேவா? அப்போ என்ன செஞ்சாச்சு, ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன ரீசனுக்காக போடுறோம். சரியா? அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எய்தர் கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அல்லது கிராஸ் லாஸ் கூட சம்டைம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரியா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டும் கிடைக்க சான்ஸ் இருக்கு, சம்டைம்ஸ் வந்து நெட் லாஸும் வந்து நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன, நெட் ப்ராஃபிட்னா என்னங்கிறதையும் நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்த்தாச்சு. சரியா? இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபார்மட்குள்ள நம்ம வந்து சம்ஸ்குள்ள போறோம். இப்ப ட்ரேடிங் அப்படின்னா அதுக்கு என்ன ரிலேட்டடான என்ட்ரிலாம் வந்து கிவ் அண்ட் டேட்டால கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரியா? அப்போ ஒரு ஃபார்மட்டை எடுத்தாலும் யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் தான் போடுவோம். சரி, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டாக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது எப்பயுமே டேரக்டா வந்து இந்த மாதிரி வந்து லாங் சம்ஸ் வந்து டைரக்டா வந்து எந்த என்ட்ரியுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப ஸ்டாக்னு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எப்படி ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்றீங்கன்னா ஓப்பனிங் லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸ்ல அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா அது என்னது ஓப்பனிங் என்ட்ரி. அதே தான் நீங்க க்ளோசிங்ல போய் அந்த ஸ்டாக்குக்கு பாத்தீங்கன்னா அதான் வந்து க்ளோசிங் ஸ்டாக். சரியா? இப்படிதான் வந்து நம்ம லாங் சம் செய்யும் போது வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க வேர்டிங்ஸ். ஸோ நம்ம தான் வந்து என்ன செய்யணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். எவ்வளோ அமௌண்ட், 1 lakh. ஸோ என்ன செய்ய போறோம், அந்த 1 lakh ஓப்பனிங் ஸ்டாக்கை வந்து என்ன சைடு போட போறோம், டெபிட் சைடு. சரி, அப்போ ஓப்பனிங் போட்டோன்னே நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளோசிங் போடுவோம். சரி, அப்போ கிவ் அண்ட் டேட்டால செக் பண்ணிட்டு வாங்க. ஓப்பனிங் வந்து 1 lakh போட்டாச்சு, அடுத்து க்ளோசிங் என்ன இருக்கு, அதாவது 50,000 இருக்கு. ஸோ அந்த 50,000ஐயும் வந்து கிரெடிட் சைடு போட்டாச்சு. கிரெடிட் சைடு போடணும் அப்படின்னா என்னன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பைன்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ 2 என்ட்ரி ட்ரேடிங்ல வந்து போட்டாச்சு. சரி, பேலன்ஸ் என்ன என்ட்ரிலாம் போடுவோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ட்ரேடிங்ல வந்து யூஸ்வலா வந்து கிரெடிட் சைட்ல வந்து சேல்ஸ்ன்னு போடுவோம். ஏன் சேல்ஸ் போடுறோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன செய்வோம், கேஷ் வந்து நம்ம என்ன செய்வோம், ரிசீவ் பண்ணுவோமா. ஸோ அதனால என்ன செய்யறாங்க, சேல் வந்து என்ன சைடு போட்டிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடு வந்து போட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன் வந்து சேலை வந்து கிரெடிட் சைட் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா சரியா 11th போய் கிளாரிஃபை பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. கேஷ் ரிசீவ்டு அப்படின்னா அப்ப அமௌண்ட் வந்து நம்ம கைக்கு வருது. அப்போ அது எந்த சைடு போடுவோம், அப்படியே வந்து டிஃபால்ட்டா கிரெடிட் சைடு தான் போடுவோம். சரி, அப்ப பர்ச்சேஸ் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஏதோ சம்திங் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஜாமான் வந்து நம்ம திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா என்ன செஞ்சிருப்போம், நம்ம கையில இருந்து காசு போட்டு தான் வந்து வாங்கியிருப்போம். ஸோ அது என்னன்னா ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னென்ன நேம் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ். சரியா? அப்ப இப்போ புரியுதா, சேலுங்கிறது வந்து கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருப்போம். சரியா? அதனால கிரெடிட் சைட் போட்டிருக்காங்க. அதே பர்ச்சேஸ்ங்கிறது என்ன செஞ்சிருப்போம், நம்ம செலவு பண்ணியிருப்போம். அதாவது ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்பயுமே வந்து டெபிட் சைடு தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரியா ஏன் வந்து அதே மாதிரியா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயுமே வந்து என்ன செய்வோம், நம்ம டெபிட் சைடு வந்து எக்ஸ்பென்சஸ் தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப எந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் என்ன செய்வோம், மென்ஷன் பண்ணுவோம். சரியா? அப்போ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன செய்வோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் வந்து டெபிட் சைட் போடுறோம். சரி, ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல என்ன செய்வோம்,
ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடக்கூடாது. டெபிட் சைடுனாலே எக்ஸ்பென்சஸ் தான் வந்து நம்ம இல்லஸ்ட்ரேட் பண்ணுவோம். அப்ப என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, டவுட் வந்துடக்கூடாது. ஸோ என்ன செய்யுங்க, இது நீங்க உங்க புக்ல கூட எங்கேயாவது குட்டியே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸும் வந்து நம்ம டெபிட் சைடு தான் போடுறோம். அப்போ ட்ரேடிங்ல என்ன எக்ஸ்பென்சஸ் தான் போடணும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் போடணும். அதே மாதிரியா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் போடணும் அப்படின்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் தான் போடணும். சரி, அப்போ கிரெடிட் சைடு என்ன இன்கம் போடுவோம் ஞாபகம் இருக்கா? கிரெடிட் சைடு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து இன்டைரக்ட் இன்கம் போடுவோம். சரியா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 11th ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் யூனிட்ல இது படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ இன்டைரக்ட் இன்கம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இன்டைரக்ட் இன்கம்னா அப்போ ட்ரேடிங்ல என்ன இன்கமா தான் இருக்கும், டைரக்ட் இன்கமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ட்ரேடிங்னா என்ன, என்ன ரீசனுக்காக போடுறோம், என்ன செட் ஆஃப் என்ட்ரிஸை வந்து ட்ரேடிங்ல டெபிட் சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி கிரெடிட் சைட்ல என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் இன்கம். அதே தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரியே கிரெடிட் சைட்ல என்ன இன்கம்னா இன்டைரக்ட் இன்கம் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா 11th போர்ஷனை ஒரு சின்ன கிளான்ஸ் விட்டாச்சு. அந்த சின்ன கிளான்ஸ் விட்டாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை வந்து ஃபர்தரா சம் செய்ய முடியும். சரியா? அல்லது ஏன் வந்து டெபிட் சைட் போட்டிருக்கோம், ஏன் கிரெடிட் சைட் போட்டிருக்கோம்னு உங்களுக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகிரும். ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நீங்க புக்கு கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நான் சொன்னிருக்கிறது கூட குட்டி குட்டியா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ சம்குள்ள இப்போ என்ன என்ட்ரிலாம் போட்டிருந்தோம், ஓப்பனிங் க்ளோசிங் என்னோடது போட்டிருந்தோம், ட்ரேடிங்கோடது போட்டாச்சு. அதே மாதிரியே சேல் என்ட்ரியுமே போட்டோமா? சேல் என்ட்ரி பார்க்கும் போது இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். அப்ப சேல் என்ட்ரியும் போட்டாச்சு. சரி, இந்த சேல் என்ட்ரியோட அமௌண்ட் நம்ம எங்க இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சேல் என்ட்ரியோட அமௌண்ட் எங்க இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கிரெடிட் சேல்ஸ். சரியா? கிரெடிட் சேல்ஸ்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? தட்கா கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன ஃபார்மாட் மூலமா, டோட்டல் டெப்டார் ஃபார்மாட் மூலமா 6,60,000 நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த என்ட்ரி தான் வந்து சேல்ல போட்டிருக்கோம். அப்ப சேல் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பேரலா பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ப்ரீவியஸ் ஃபார்மேட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு அமௌண்ட், 4,95,000. ஸோ இந்த 4,95,000 தான் எங்க போட்டிருக்கோம் அப்படின்னா டெபிட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 4,95,000 போட்டாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 2 ஃபார்மேட் என்ன பர்பஸ்க்காக போட்டோம் அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் இருக்கும். எதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்டா ட்ரேடிங் போகாம என்ன பண்ணோம், டோட்டல் டெப்டார் ஃபார்மட்டும் டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்டும் செஞ்சோம். ஞாபகம் இருக்கா? டோட்டல் டெப்டார் ஃபார்மட்டும் டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ட்ரேடிங் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ சேலும் பர்ச்சேஸும் ப்ரீவியஸ் 2 ஃபார்மட்ஸ்ல இருந்தா நம்ம அமௌண்ட் எடுத்து போட்டிருக்கோம். சரி, இப்போ என்ன செஞ்சாச்சு, கிவன் டேட்டால கொடுத்துக்க எல்லா என்ட்ரியும் போட்டாச்சு. அப்ப என்ன செய்ய போறோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம என்ன செய்ய போறோம், பேலன்ஸ் பண்ண போறோம். எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா யூஸ்வலா எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா இப்போ கிரெடிட் சைட் இருக்கா 6,60,000, அதே மாதிரி 50,000 2 என்ட்ரி கிரெடிட் சைட் இருக்கு. அது என்ன செய்வோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னா ஆன்சரு 7,10,000 சொல்லி வருது. சரி, இப்போ இந்த 7,10,000 எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா டெபிட் சைட்ல உள்ள என்ட்ரிஸோட. டெபிட் சைடு என்ன என்ட்ரி இருக்கு, 2 என்ட்ரி இருக்கு. 1,00,000ம் 4,95,000 இருக்கு. இதை ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது அப்படின்னா 5,95,000. அப்படிதானே? 1,00,000 இருக்கு, 4,95,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5,95,000 வருது. அதை என்ன செய்யணும், யூஸ்வலா பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்படி 7,10,000ம் 5,95,000 சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது, 1,15,000 சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பேலன்சிங் ஃபிகர். சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு என்னது பேலன்சிங் ஃபிகர்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ அப்ப நம்மளுக்கு லெஸ் பண்ணிருக்க வந்த இந்த அமௌண்ட் தான் என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப என்ன செய்ய போறோம், இந்த கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் எது, அதாவது டெபிட் சைடு தான் வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ்ல வந்து டெபிட் சைடுங்கிறதுனால 2ன்னு மென்ஷன் பண்ணி எங்களுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க ஆன்சர் 1,15,000 வச்சு போட்டாச்சு. இப்போ இந்த 1,15,000 தான் என்ன அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட். இப்போ என்ன அப்படின்னா டைரக்ட் அதாவது டெபிட் சைடு எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம், ஆட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பேலன்சிங் ஃபிகர் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.
அப்போ இப்ப 3 என்ட்ரி ஆயிடுச்சு. அப்ப 3 என்ட்ரி ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது டெபிட் சைடு? 7,10,000 ஆன்சர் கிடைக்குது. அப்ப டெபிட் சைடு வந்திருக்க அமௌண்ட்டே வந்து என்ன செஞ்சிருக்கு நம்மளுக்கு? கிரெடிட் சைடும் அமௌண்ட் சேமா வந்திருக்கு. அப்போ என்ன அப்டின்னா, நம்ம ஃபார்மட் வந்து கரெக்ட்டா போட்டுருக்கோம். அட் த சேம் டைம் என்ன அப்டின்னா, கிராஸ் ப்ராஃபிட்டையும் 1,15,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி. அப்போ என்ன செஞ்சாச்சு? அடுத்த ஸ்டெப்பையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன ஸ்டெப்பு? ட்ரேடிங்ங்கிற ஃபார்மட் போட்டு கிராஸ் ப்ராஃபிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன அமௌண்ட்? 1,15,000. சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு? ஸ்டெப் 3 வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்? ட்ரேடிங் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன ரீசன்க்காக ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, டூ ஃபைண்ட் அவுட் தி நெட் ப்ராஃபிட். சரி. நெட் ப்ராஃபிட்ட வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த என்ட்ரி தான் எங்க யூஸ் பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட்ல யூஸ் பண்ணுவோம். சரி. அப்ப கிராஸ் ப்ராஃபிட் என்ட்ரிய என்ன ரீசன்க்காக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் என்ட்ரிய தான் தூக்கி எங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ட யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப அந்த ஃபார்மட் செய்யும்போது உங்களுக்கு தெரியும். இதற்கா அப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா, ட்ரேடிங்கோடயே சேர்த்து ப்ராஃபிட் அண்ட் லாஸையுமே ஒட்டுக்கா வந்து சேர்த்தே போட்டுருக்காங்க. ஸோ அப்பனா தான் வந்து ஆன்சர்ஸ் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசன்க்காக நம்ம இந்த மாரி வந்து 2மே மெர்ஜ் பண்ணியும் போட்டுருங்க. சரி. அப்ப என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. அப்போ நம்ம ட்ரேடிங்ல ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரூ கிராஸ் ப்ராஃபிட்ன்னு இருக்கா? அத வந்து அப்படியே வந்து எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ல யூஸ் பண்ண போறோம். சரி. என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, பைன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஏன் பைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிரெடிட்ஸ்ங்கிற ரீசன்னால பை அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது என்ன அமௌண்ட்? அதாவது 1,15,000. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெபிட் சைடு என்ட்ரி வந்து கிரெடிட் சைடு வரும்போது என்னவா மாறிடும்? பிராட் டவுன் அப்படின்னு மாறிடும். 1,15,000 இங்க எழுதியாச்சு. சரி. நெக்ஸ்ட் என்ன வேற என்ன என்ட்ரிலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபார்மட்ட பார்த்தா கண்டிப்பா ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்ன ரீசன்க்காக போடுறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டெபிட் சைடு என்ன என்ட்ரிலாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்? ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். சரியா? அதே மாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வேற என்ன என்ட்ரி போடுவோம்? ஏன்னா உங்க கிளாரிஃபிகேஷனுக்கு இத எழுதி வச்சுக்கோங்க இப்படி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு. ஏன்னா இந்த மாரி சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஃபார்மட் அப்படின்னு ஐடியா கிடைக்காது. இந்த மாரி எழுதி வச்சுக்கோங்க. இது என்ன ஃபார்மட்டு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரி. அப்போ டெபிட் சைடு என்ன என்ட்ரி போடுவோம்? நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். சரியா? அதே மாரி கிரெடிட் சைடு வந்து இன்டைரக்ட் இன்கம் வந்து போடுவோம். சரி. இப்ப என்ன செய்ய போறோம்? இப்போ அப்போ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் சைடு வந்து டெபிட் சைடு வந்து என்ன என்ட்ரிலாம் வரும்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஏதோ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் சரி. என்ன எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னு நம்ம கிவன் டேட்டால செக் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ டிஸ்கவுண்ட் என்ன வருது அப்படின்னா, நம்மளுக்கு இங்க வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறனால டிஸ்கவுண்ட் அலோவ்டுன்னு சொல்லி வந்திருக்கு. சரியா? அப்ப டிஸ்கவுண்ட் அலோவ்டுங்கிறது எவ்வளோ அமௌண்ட்? 25,000. ஸோ அந்த 25,000 வந்து டெபிட் சைடுங்கிறனால 2ன்னு எழுதியாச்சு. அதே மாரி அடுத்து வேற அதர் டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? சண்டே எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அப்ப எக்ஸ்பென்சஸ் நேம்லயே குடுத்துட்டாங்க. சரியா? ஆனா என்ன சைடு போடணும்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சைடுல. எவ்வளோ அமௌண்ட்னா 30,000. ஸோ 30,000 வந்து டெபிட் சைடுங்கிறனால என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. சரி. வேற என்ன என்ட்ரி கிவன் டேட்டால இருக்குன்னு பாருங்க. அதாவது என்ன போட்டாச்சு? சண்டே எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல போட்டாச்சு. சரி. வேற டிஸ்கவுண்ட் அலோடும் போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் அலோடு போட்டோமா நம்ம? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வரும். சரியா? அதாவது இதுல வந்து என்ன வரும்னா, டிஸ்கவுண்ட் அலோவ்ட் வந்து எங்க போட்டோம் அப்படின்னா, எந்த சைடு போட்டிருக்கோம்? டெபிட் சைடு வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. அப்ப அதுக்கு பேரலலா என்ன வரும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வரும். சரி. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து கிவன் டேட்டால அமௌண்ட் பாத்துங்க. 20,000. ஸோ என்ன செஞ்சாச்சு? அந்த 20,000மே என்ட்ரி போட்டாச்சு. அப்ப எப்படி பேரலலா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் அலோவ்ட் வந்து டெபிட் சைடு வரும். ஏன் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணோம்னா நம்ம கையில இருந்து அமௌண்ட் குடுத்துருவோம். ஸோ அது ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அந்த ரீசன்க்காக டெபிட் சைடு வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? டிஸ்கவுண்ட் அலோவ்ட் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏன் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வந்து கிரெடிட் சைடு போட்டிருக்கோம்னா, டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்றோம். அப்ப நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருப்போம்? கேஷ வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால ரிசீவ்டுங்கிறனால அது என்ன சைடு போட்டிருக்கோம்? கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடுங்கிறனால பைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். ஸோ அப்ப ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல என்ன செஞ்சாச்சு? அதர் டீட்டெயில செக் பண்ணி பாருங்க. எல்லா என்ட்ரியுமே போட்டாச்சு. சரி. அப்ப ஒரு எல்லா என்ட்ரியும் எல்லா செட் ஆஃப் என்ட்ரீஸும் போட்டாச்சுன்னா, யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பேலன்சிங் ஃபிகர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, இப்போ கிரெடிட் சைடு வந்து எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணுங்க. கிரெடிட் சைடுல ரெண்டே என்ட்ரி தான் இருக்கு. 1,15,000ம் அதே மாதிரி 20,000ம் இருக்கு. சரி, அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 1,35,000 கிடைக்குது. அதே மாதிரி டெபிட் சைடுல எத்தனை என்ட்ரி இருக்கு? ரெண்டு என்ட்ரி தான் இருக்கு. ஸோ அதாவது 25,000 and 30,000 சொல்லி ரெண்டு என்ட்ரி இருக்கு. இந்த ரெண்டு என்ட்ரி ஆட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா 55,000 வருது. அதை யூஸ்வலா என்ன செய்வோம் நம்ம? அதாவது கிரெடிட் சைடு உள்ள என்ட்ரியோட என்ன செய்வோம்? லெஸ் பண்ணுவோம். என்ன ரீசன்காக? டு ஃபைண்ட் அவுட் தி பேலன்சிங் ஃபிகர். சரி, அப்போ கிரெடிட் சைட்ல உள்ள 1,35,000ஓட டெபிட் சைட்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்? 55,000. அந்த 55,000 லெஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் அப்படின்னா 80,000 அப்படி சொல்லி கிடைக்குது. அதுதான் வந்து இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர். சரி, இந்த ஃபார்மட் என்ன ஃபார்மட்? இப்பதான் பார்த்தோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட். சரி, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ல என்னது பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னா நெட் ப்ராஃபிட். சரியா? அப்ப நெட் ப்ராஃபிட் எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 80,000. சரியா? அப்ப அந்த 80,000ஓட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னா டெபிட் சைட். ஸோ அந்த டெபிட் சைடு வந்து அந்த என்ட்ரியை போட்டாச்சு. என்னன்னு சொல்லி டெபிட் சைட் போடணுங்கிறதுனால 2 மென்ஷன் பண்ணி நெட் ப்ராஃபிட்னு சொல்லி போட்டாச்சு. சரி, போட்டுட்டு எவ்வளவு அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 80,000. அதையும் போட்டாச்சு. அதே மாதிரி பிராக்கெட்ல இந்த குட்டியை எழுதியிருக்கணும், அதுவும் மஸ்ட் எழுதணும். டிரான்ஸ்பர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அந்த டிரான்ஸ்பர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த 80,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோமா லெஸ் பண்ணி, அந்த 80,000 அமௌண்ட்டையும் மஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டெபிட் சைடில் உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1,35,000. அப்போ டெபிட் சைடு வந்து 1,35,000 வந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைடும் என்ன அமௌண்ட் தான் வரும்? 1,35,000. ஸோ அப்போ டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் எப்படி இருக்கு? அமௌண்ட் சேமா இருக்கு. அப்ப நம்ம செஞ்சிருக்க ஃபார்மட் வந்து ரைட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்க நெட் ப்ராஃபிட்டுமே வந்து அமௌண்ட் வந்து ரைட்டா வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் என்ன வந்திருக்கு? 80,000. சரி, இந்த நெட் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்படியே வந்து எங்க டிரான்ஸ்பர் பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருப்போம். சரியா? அப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்ல நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 80,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் 4 வந்து முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன ஸ்டெப் பார்க்க போறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். சரியா? அப்போ இவ்வளவு நேரம் இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே வந்து நம்ம இவ்வளவு மைனூட்டா பார்த்ததே. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை ரொம்ப ரொம்ப கரெக்டா போடுங்க. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 4 ஸ்டெப்புமே கரெக்டா செஞ்சிருவாங்க. இந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட். ஏன் பேலன்ஸ் ஷீட்ல தப்பு வருது அப்படின்னா ஒன்னு கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவாங்க. அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம அதிகப்படியே செஞ்சு பார்த்திருக்க மாட்டோம், ப்ராக்டிஸ் எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா 11th வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டோம்? பேலன்ஸ் ஷீட்டை நிறைய டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா இப்ப திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல பேலன்ஸ் ஷீட் கொடுத்தோடனே நம்ம டக்குன்னு செய்யும் போது உங்களுக்கு மிஸ்டேக் வந்து வராம வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் செய்யும் போது என்னென்ன என்ட்ரிலாம் வரணும் நம்ம ஈஸியா வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன செட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து போட்டிருப்போம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல வந்து என்ன போட்டிருப்போம் அப்படின்னா அதாவது டெபிட் சைடு வந்து லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லி போட்டிருப்போம். அதே மாதிரியா அப்ப அதுக்கு என்ன வரும்? அசட் சைடு தான் கிரெடிட் சைடு வந்து போட்டிருப்போம். சரி, லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வந்து என்ன செய்யணும்? இன்னும் வந்து அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும், எட் டு பே. அப்போ அந்த எட் டு பே எல்லாம் வந்து எந்த சைடு போடணும் அப்படின்னா லயபிலிட்டி சைடு போடணும். அசட் அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் கேஷ் இன் அவர் ஹேண்ட். சரியா? எனி கைண்ட் ஆஃப் கேஷ் இன் அவர் ஹேண்ட். சரியா? இப்போ யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அல்லது உங்க கிளாஸ் நோட்டு அல்லது உங்களோட புக்கு ஏதாவது உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எழுதிக்கிட்டே வாங்க. சரியா? அப்படி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யலாம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரியா இப்போ இந்த செட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து இந்த ரீசனுக்காக தான் எழுது வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சரி, இப்போ கிவன் டேட்டா வந்து பார்த்துக்கலாம். கிவன் டேட்டால அதர் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டேப்லெட் காலத்துல உள்ளதும் போடணும். ஆக்சுவலா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன செட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? க்ளோசிங். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா க்ளோசிங்ஸ்ல தான் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை போடுவாங்க. சரியா? அப்போ க்ளோசிங் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பேலன்ஸ் ஷீட்ல லிஸ்ட் அவுட் பண்ண போறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் ஃபார்மட்ல என்ன அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்?
நெட் ப்ராஃபிட்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 80,000. ப்ரீவியஸ் ஃபார்மட் என்னது அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ். சரி, ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? நெட் ப்ராஃபிட். எவ்வளோ அமௌண்ட்? 80,000. ஸோ அந்த 80,000யும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட போறோம். அந்த 80,000 எந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டல். சரி, அந்த கேபிட்டல் வந்து நம்ம கிவன் டேட்டால இங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்போ என்ன இருக்கு? இந்த கொடுத்துருக்காங்களா அதர் டீடைல்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1 lakh அதாவது சாரி 2,35,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 2,35,000 எப்படி ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, என்ன யார் கொடுத்துருக்காங்க? 1/4/2017 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நம்ம 2017ல வர எல்லா என்ட்ரியும் என்னன்னு ஆல்ரெடி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ஓப்பனிங் சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சு. சரியா? அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னு புரியுதா? இந்த மாதிரி லாங் சம்ஸ்ல எந்த ஒரு என்ட்ரியுமே டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறத நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. அதாவது 2,35,000 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அசாம் 1/4/2017. அப்போ 2017ங்கிறது என்ன செட் ஆஃப் என்ட்ரிஸ் நம்ம பார்த்தோம்? ஓப்பனிங் சைட்ல உள்ள என்ட்ரிஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 2,35,000 பேலன்ஸ் ஷீட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த 2,35,000 போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, யூஸ்வலா நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அப்போ பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டலோட என்ன அமௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட். சரி, இந்த நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலமா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? நெட் ப்ராஃபிட். எவ்வளோ அமௌண்ட்? 80,000. ஸோ அந்த 80,000 ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ப்ராசஸ்ல எங்க பண்ணணும் அப்படின்னா இன்னர் காலத்துல தான் வந்து பண்ணணும். சரியா? அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். அப்ப 2,35,000ங்கிறது கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் எழுதியாச்சு. அதோட எதை ஆட் பண்றோம்? நெட் ப்ராஃபிட் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 3,15,000. சரியா? அப்போ இந்த 3,15,000ஓட என்ன லெஸ் பண்ணணும் அப்படின்னா டிராயிங்ஸ். சரியா? டிராயிங்ஸ் நம்ம அமௌண்ட் வந்து நம்ம சம்திங் வந்து எடுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ள அமௌண்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கையில் உள்ள அமௌண்ட்டோட லெஸ் பண்ணணும். டிராயிங்ஸ் அப்படின்னா அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து கிவன் டேட்டால கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து ஃபார்மட். நீங்க வந்து இது தெரிஞ்சாதான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணோம். அதே நேரத்துல லெஸ் வந்து என்னது? டிராயிங்ஸ். சரி, டிராயிங்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா கிவன் டேட்டால? இந்த கொடுத்துருக்காங்க. அதர் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது? டிராயிங்ஸ் தான். எவ்வளவு அமௌண்ட்? 40,000. ஸோ என்ன செய்யுங்க? அந்த 40,000 லெஸ் பண்ணிடுங்க. 40,000 லெஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா அமௌண்ட் வர்ற வேல்யூவை வந்து அவுட்டர் காலத்துல தான் போகணும். சரி, அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து எதுவும் ப்ராசஸ் கிடையாது. ஸோ என்ன செய்ய போறோம்? அது வந்து அவுட்டர் காலத்துல. சரியா? அப்ப கேபிட்டல் நமக்கு சம்பளம் கொடுத்துருந்தாங்க. எந்த ஃபார்மட்ல? அதாவது இந்த ஓப்பனிங் இதுல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சாரி இந்த அதர் டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 2,35,000 சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஓப்பனிங் எதுல கொடுத்துருந்தாங்க? அதர் டீடைல்ஸ்ல தான் கொடுத்துருந்தாங்க. சரியா? சரி, அதை எழுதியாச்சு. ஓப்பனிங் எழுதியாச்சு. அதுக்கு போக நெட் ப்ராஃபிட் வந்து ப்ரீவியஸ் ஃபார்மட்ல நம்ம 80,000 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதை என்ட்ரியும் போட்டு ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட், சர்டன் அமௌண்ட் 3,15,000 வருது. அதோட எதை லிஸ்ட் பண்ணணும்? டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் நம்ம எங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதர் டீடைல்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிராயிங்ஸ் 40,000 எடுத்து லெஸ் பண்ணியாச்சு. லெஸ் பண்ணிட்டு எங்க போடணும் அப்படின்னா அவுட்டர் காலத்துல இருந்து போடணும். அவுட்டர் காலத்துல எவ்வளவு அமௌண்ட் நம்ம லெஸ் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வருது? 2,75,000 சொல்லிட்டு வருது. சரி, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். சரியா? அதே மாதிரியா அதுக்கு முன்னாடி வேற என்ன செட் ஆஃப், அப்போ ஒரு செட் ஆஃப் என்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. சரி, அப்போ 2,75,000 என்ட்ரி போட்டாச்சு. சரியா? எப்போயுமே பேலன்ஸ் ஷீட் எடுத்தோடனே லயபிலிட்டி காலத்தை ஃபில் பண்ணிருங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வேற எந்த ப்ராசஸும் இருக்காது. அதுவும் லயபிலிட்டி காலத்துல எதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த கேபிட்டல் பேசிஸா வருதா? கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணும், அதே மாதிரி டிராயிங்ஸ் லெஸ் பண்ணுங்கிற இந்த ப்ராசஸை வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா மித்த எல்லா என்ட்ரியும் நீங்க வந்து குயிக்கா போட்டுருவீங்க. அந்த ரீசனுக்காக தான் வந்து நம்ம எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த செட் ஆஃப் என்ட்ரிஸை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஏன் அப்படின்னா மித்த செட் ஆஃப் என்ட்ரிஸை டேரக்டா எடுத்து போடுறது மட்டும்தான் வேலை. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அப்போ 2,75,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன? வேற கிவன் டேட்டாவை எடுத்து பாருங்க. கிவன் டேட்டால வேற என்ன பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா உள்ள என்ட்ரி, அதாவது டிராயிங்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி என்ன பண்ணிருக்கோம்? ஓப்பனிங் கேபிட்டலும் போட்டாச்சு. சரி, வேற என்ன என்ட்ரிலாம் நம்மளுக்கு போடுவோம்னு ஞாபகம் இருக்கா? அசட் சைட்ல வந்து நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா கேஷ் போடுவோமா? கேஷ் அப்படின்னா கேஷ் என்னது அப்படின்னா கேஷ் ஃபர்னிச்சர் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மேட்ல நம்ம கையில வந்து கேஷ் இருக்கு. ஸோ அதனாலதான் கேஷும் ஃபர்னிச்சரும் வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். சரி, பேலன்ஸ் ஷீட்ல என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா எந்த சைடு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா அசட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்.
சரி. அப்போ இதுல ஓப்பனிங், குளோசிங் 2 என்ட்ரி இருக்கு. இதுல எந்த என்ட்ரி போடுறதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்போ பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரைக்கும் என்ன செய்யணும் அப்டின்னா, குளோசிங் மட்டும் தான் போடணும். சரி. அப்ப கேஷ்ன்னு இருக்கா? கேஷோட குளோசிங் என்னது? 40,000. ஸோ அந்த 40,000ங்கிற என்ட்ரிய போட்டாச்சு. ஸோ எனி கைண்ட் ஆஃப் கேஷ்ங்கிறது வந்து எந்த சைடு? அசெட் சைடு. ஸோ அந்த 40,000 குளோசிங் தான் போடணும். சரி, அந்த குளோசிங் 40,000யும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கேஷ் போட்டாச்சு 40,000. அதே மாதிரி ஃபர்னிச்சர் வந்து என்ன போடணும்? க்ளோசிங்க்குரியது. எவ்வளோ அமௌண்ட்? 10,000. ஸோ என்ன செஞ்சாச்சு? அந்த ஃபர்னிச்சரும் எந்த சைடு தான் வரும்? அசெட் சைடு. ஸோ அதெல்லாம் வந்து என்னது? ஃபிக்ஸ்ட் அசெட். அப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்ங்கிறதுனால 10,000 வந்து அசெட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. வேற கிவன் டேட்டால என்ன என்ட்ரி போடணும்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க. டெப்டார் போடணுமா? நம்ம டெப்டார் வந்து பேலன்ஸ் ஷீட்ல தான் வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம 11th பார்த்துருப்போம். எவ்வளோ அமௌண்ட்? க்ளோசிங்குரியது தான் போடணும். 3,50,000. ஸோ அந்த 3,50,000யுமே என்ட்ரி போட்டாச்சு. சரியா? அதாவது அசெட் சைடு தான் வந்து டெப்டார்ஸ் வந்து போடணும். சரி. அதே மாதிரியா அசெட் சைடு வந்து டெப்டார் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரலா என்ன போடணும் அப்படின்னா சன்ரை கிரெடிட்டர். சரியா? அப்போ அசெட் சைடு டெப்டார் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அடுத்து என்ன என்ட்ரி தான் போடணும்? கிரெடிட்டார்ஸ், சண்டே கிரெடிட்டார்ஸ் தான் போடணும். சரியா? சண்டே கிரெடிட்டார்ஸும் நம்மளுக்கு கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா 1,75,000 க்ளோசிங்கோட அமௌண்ட் தான் போடணும். ஸோ 1,75,000. ஸோ அந்த 1,75,000 அவுட்டர் காலத்துல போடணும். ஏன்னா இதுக்கு எதுவும் ப்ராசஸ் கிடையாது. ஸோ என்ன செஞ்சிருக்கோம்? அவுட்டர் காலத்துல சண்டே கிரெடிட்டர்ஸ் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா என்ட்ரியுமே போட்டாச்சு. சரியா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா க்ளோசிங் போடணும். இன்னும் க்ளோசிங் மட்டும் போடல. ஸோ க்ளோசிங்மே செக் பண்ணிடுங்க. ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோம்? ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்னு பார்த்தோம். ஓப்பனிங் என்ட்ரி எடுத்தா அது ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் என்ட்ரி எடுத்தா அது க்ளோசிங் ஸ்டாக். ஆனா இப்ப பேலன்ஸ் ஷீட் போடுறதுனால மஸ்ட் என்னதான் போடணும்? க்ளோசிங் என்ட்ரி தான் போடணும். சரி, க்ளோசிங் ஸ்டாக்குக்கு எவ்வளவு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க? 50,000. ஸோ அந்த 50,000 என்ன செய்ய போறோம்? அசெட் சைடு வந்து எழுதியாச்சு. சரியா? அப்ப பேலன்ஸ் ஷீட்ல என்ன செஞ்சாச்சு? எல்லா என்ட்ரியுமே எழுதியாச்சு. சரியா? அப்ப பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன சைட்லாம் வந்து லயபிலிட்டி சைடு என்ன என்ட்ரிஸ் போட்டோம், அசெட் சைடு வந்து என்ன என்ட்ரிஸ் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எப்பயுமே ஒரு ஃபார்மேட் எடுத்துட்டீங்கன்னா ஓப்பனிங் ரிலேட்டடா உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதுக்கு பேரலா க்ளோசிங் எழுதிருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பேரலா வர என்ட்ரிஸா போடுங்க. இப்போ டெப்டார்ஸ் வந்து அசெட் சைடு எழுதுவோம் அப்படின்னா அப்போ என்ன செய்வோம்? அடுத்து டிஃபால்ட்டா கிரெடிட்டார்ஸ்ங்கிறத லயபிலிட்டி சைடு போடுவோம். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லா என்ட்ரிஸுமே நம்ம என்ன செஞ்சாச்சு? பேலன்ஸ் ஷீட்ல என்ட்ரி போட்டாச்சு. சரி, அப்போ இன்னர் காலத்துல வந்து இந்த மாதிரி குட்டி ப்ராசஸ் வர்றதையும் எழுதணும். அது மாதிரி அவுட்டர் காலத்துல தான் இந்த என்ட்ரி போடணும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். சரியா? சரி, இப்போ என்ன செய்ய போறோம்? லயபிலிட்டி சைடு வந்து ரெண்டு என்ட்ரி தான் இருக்கு. சண்டே கிரெடிட்டர்ஸ் வந்து 1,75,000 இருக்கு. அதே மாதிரி டிராயிங்ஸ் என்ன இருக்கு? அதாவது கேபிட்டல்ல வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வந்துச்சு. எவ்வளவு அமௌண்ட்னா 2,75,000. சரி, ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னா 4,50,000. அதே மாதிரியா அசெட் சைடும் உள்ள எல்லா என்ட்ரியும் என்ன செஞ்சிருப்பீங்க? என்ட்ரி போட்டு வச்சிருப்போம் நம்ம. இப்ப என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் அதை ஆட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா 4,50,000. அப்போ லயபிலிட்டி சைடும் அசெட் சைடும் என்னவாயிடுச்சு? பேலன்ஸ் வந்து பெர்ஃபெக்டா 4,50,000 ரெண்டு சைடும் வந்து கரெக்டா ஆயிடுச்சு. ஸோ அப்போ பேலன்ஸ் ஷீட்ல பேலன்ஸ் வந்து லயபிலிட்டி சைடு அசெட் சைடு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம செஞ்சிருக்க பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து ரைட். சரியா? அப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் பேலன்ஸ் ஷீட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட்? 4,50,000. சரி, பேலன்ஸ் ஷீட் என்ன ரீசனுக்காக போடுறோம்? அந்த இயரோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக வந்து பேலன்ஸ் ஷீட் போடுறோம். அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இத்தனை குட்டி குட்டி ப்ராசஸ் வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் 4 ஸ்டெப் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? அப்போ நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? 11th போர்ஷனையும் கொஞ்சம் எடுத்து கிளான்ஸ் விட்டு நம்ம இந்த 17th சம்ம என்டையரா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செஞ்சாச்சு? பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த வீடியோல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் வந்து அடுத்த வீடியோவா வரும். அதே மாதிரி எக்ஸசைஸ் சம்மும் வந்து நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா யூனிட் பேஸா கவர் பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து என்ன செய்யுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சேனல்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா தமிழுக்கும் வந்து என்ன செஞ்சிருக்கோம்? வந்து நம்ம போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டே வரோம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்குமே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பிடிஎஃப்மா வந்து லாங் வீடியோல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ போத் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட்ஸும் வந்து நம்ம கவர் பண்றோம். அதே மாதிரி லாங்குவேஜும் வந்து கவர் பண்றோம். ஸோ மறக்காம வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது 12th மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல,
அவங்களுக்கும் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம்மும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனல் என்ன செய்யுங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ் இருக்காங்களா 10th அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து 10th மேக்ஸுக்கு ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்குமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தியரி அண்ட் லாங்குவேஜஸ்க்குமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வீடியோஸ் வந்து பிடிஎஃபா கொடுத்து வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம், ஷார்ட்ஸ் அதே மாதிரியே பிடிஎஃபா வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்க ஜூனியர்ஸுக்கும் வந்து என்ன செய்யுங்க, நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.